இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம வீட்டில் மோர் குழம்பு, உருளைக்கிழங்கு வறுவல். மோர் குழம்புக்கு வந்து சாம்பல் பூசணி, வெள்ளை பூசணி தான் போடணும். அது கிடைக்கல, அதனால் வெண்டைக்காய் வாங்கி கழுவி தொடச்சி கட் பண்ணி வதக்கி வச்சுருக்கேன். இப்போ மோர் குழம்புக்கு கொஞ்சம் அரைச்சிக்கலாம். தேங்காய் வந்து உங்களுக்கு தேவைன்னா போடுங்க, இல்லைன்னா வேணாம். சின்ன வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகா, கொஞ்சம் சீரகம் போடணும். கொஞ்சம் சீரகம் போட்டு அரைச்சிக்கோங்க. இதை அரைச்சிட்டு குழம்பு தாளிச்சு விட்ருவோம். இது வந்து கொஞ்சம் பச்சரிசி, துவரம் பருப்பு ஊற வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். பச்சரிசி, துவரம் பருப்பு, கொஞ்சம் தேங்காய், இஞ்சி, பச்சை மிளகா, சின்ன வெங்காயம், பச்சையாக சின்ன வெங்காயம் எல்லாம் சேர்த்து அரைச்சிட்டு மோர் குழம்பு தாளிச்சு விட்றேன். இதெல்லாம் அரைச்சாச்சு. இப்போ மோர் குழம்பு தாளிச்சு விட்டுறலாம். கடுகு போட்டுடலாம். கொஞ்சம் வெந்தயம் போட்டுடலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம், வரமிளகா, கருவேப்பிலை போட்டுருவோம். மோர் குழம்புக்கு வெள்ளை பூசணி, சாம்பு பூசணி தான் போடணும். அது கிடைக்கல, அதனால் இன்றைக்கி வெண்டைக்காய் போடுறோம். வெண்டைக்காயும் நல்லா இருக்கும், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது சேர்த்ததுக்கு தேங்காய், பச்சை மிளகா, இஞ்சி, துவரம் பருப்பு, பச்சரிசி இப்போ ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி கொஞ்சம் ஊற வச்சிடணும். சீரகம் எல்லாம் சேர்த்து அரைச்சி இதில் ஊற்றி வெண்டைக்காயை வேக விட்டுட்டு லாஸ்ட்டு இறக்குறப்ப மோரை ஊற்றி மல்லித்தலை, பெருங்காயத்தூள்லாம் போட்டு அப்படியே இறக்கி வச்சிடணும் குழம்பு. வெண்டைக்காயே இதில் சேர்த்துக்கலாம். வெண்டைக்காய் இப்போ ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கு. சும்மா அதில் ஊற்றி ஒரு லேசாக வதக்கி வச்சு அப்படியே அந்த மசாலாவில் ஊற்றி விட்டுறலாம். வேகத்தில் மசாலா ஊற்றி கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டு உப்பு போட்டு ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். வெண்டைக்காய் வெட்டதுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் இறக்க போகிறப்ப மோரை ஊற்றி இறக்கணும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இந்த பக்கத்தில் உருளைக்கிழங்கு வறுத்தரலாம், கொதிக்கட்டும். இதில் உருளைக்கிழங்கு தாளித்து விட்டுடலாம். உருளைக்கிழங்கு வேறு எதுவுமே இல்லை. எண்ணெய் காஞ்சோன்னே கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டு நம்ம வீட்டில் அரைச்ச மசாலா தூள் போட்டு அப்படியே எண்ணெயிலே உருளைக்கிழங்கை வறுத்து விட்டுறணும். 10 நிமிஷத்தில் சிம்மில் வச்சுட்டு அது வசாமல் அப்படியே சூப்பராக ட்ரை ஆகிடும்.
இப்போ வீட்டில் அரைச்சி வச்சுருக்க மசால் பொடியில் அளவாக போட்டு மஞ்சத்தூள் போட்டு அப்படியே எண்ணெயிலே அப்படியே வதக்கி விட்டுறணும். அப்படியே சிம்மில் மூடி வச்சிட்டோம்னா அப்படியே 10 நிமிஷத்தில் வெந்துடும். வேறு எதுவுமே இதுக்கு சேர்த்து தேவையில்லை. நல்லாயிருக்கும். மோர் குழம்புக்கு இந்த உருளைக்கிழங்கு வறுவல் சைடிஷ் நல்லாயிருக்கும். இதுக்குன்னு இல்லை, பருப்பு சாம்பார் எதுக்கு வேணாலும் சூப்பராக இருக்கும். தேவைக்கு ஏற்ற மாதிரி அளவாக உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வெந்துருச்சான்னு பார்த்துட்டு உப்பு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பத்தலைன்னா போட்டுக்கோங்க. இப்போ இதை சிம்மிலே வச்சு மூடி வச்சிடலாம், வேகட்டும். 10 நிமிஷத்தில் வந்துடும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வெண்டைக்காய் வந்துருச்சு. இப்போ மோரை ஊற்றி பெருங்காயத்தூளை போட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. உருளைக்கிழங்கு ரெடி ஆயிடுச்சு. உருளைக்கிழங்கு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டு சமையல் இன்றைக்கி ரெடி. அவ்வளோதான். இன்றைக்கி நம்ம வீட்டில் மோர் குழம்பு, உருளைக்கிழங்கு வறுவல், வெள்ளை சாப்பாடு, தயிர். நம்ம வீட்டு சமையல் இன்றைக்கி முடிஞ்சிச்சு. அப்புறம் நாளைக்கு மீனாட்சி திருக்கல்யாணம் இருக்குது. எல்லாருமே மீனாட்சி சுந்தரேஸ்வரரை நினச்சி மாங்கல்ய கயிறுலாம் மாற்றிக்கங்க. நாளைக்கு டிவியில் காமிப்பாங்க காலையில் 8:30 மணிக்கு. பார்த்து எல்லாம் மாற்றிக்கிட்டு நான் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் நினச்சி மாங்கல்யம் நல்ல முறையில் நினச்சிருக்குன்னு நல்லா கும்பிட்டுக்கோங்க. நாங்களும் கும்பிட்டுக்கிறோம். நம்ம வீட்டில் இன்றைக்கி மோர் குழம்பு, உருளைக்கிழங்கு வறுவல், வெள்ளை சாப்பாடு, தயிர். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பொன்மாங்கல்யம் வண்ண பூச்சரம் மஞ்சள் குங்குமம் அன்று நீ தந்தது 1000 இன்ப காவியம் உந்தன் கண்களில் அள்ளி நான் தந்தது. நம் இல்லம் சொர்க்கம்தான், நம் உள்ளம் வெள்ளம்தான், ஒன்றோடு ஒன்றானது. நம் வாழ்விலே நம் பாட்டு பாடக்கூடாது.